ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் கிரேவி, மிளகு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸி மெத்தடில் நான் குக் பண்ணுறது. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கொத்தமல்லி வச்சு மிக்சியில் போட்டு குறைன்னு அடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கறியை நான் எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம் இது கறி. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா அப்படியே அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மசாலா கூட நான் என்னென்ன போட போகிறேன்னா 2 பழுத்த தக்காளி இல்லை 1 பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி அதில் போட்டு, இது கூட மசாலா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஆஸ் யூஷுவல் என்ன திட்டமாக தேவையோ அந்த உப்பு போட்டு இந்த மசாலா ஃபுல்லாக நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி தாளித்தாலும் சரி, இல்லை வெளியே வச்சு அப்படியே ஊற வச்சாலும் சரி. இந்த மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன், கடாயில் தாளிச்சிக்கோங்க, இல்லை குக்கரில் தாளித்து அப்படியே பேசில் போட்டு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் இதில் மசாலா எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வெறும் குக் ஆகணும் கறி, அவ்வளோதான். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மசாலா கறியை கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டு தாளித்தாலும் தாளிச்சிக்கோங்க. இந்த மசாலா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணி, அதை அப்படியே இதில் போட்டுருங்க. மசாலா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தட்டு போட்ட மூடி அப்படியே கறி மக்கணும். உங்களுக்கு மக்க அப்படியே வெந்துடும் கறி, சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் மக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அருமையான மட்டன் கிரேவி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது ஈஸி வேலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.